ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பண்ணை வழிகாட்டி சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கோழிகளுக்கு போடுற தீவன அட்டவணை. கோழி வளர்ப்பில் இருக்கிறவங்க எங்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா, கோழிக்கு என்ன தீவனம் வைக்கலாம், கடையில் கேட்டால் ஸ்டார்டர், க்ரோயர், லோயர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்தில் தாய்ப்பால், அப்புறம் கஞ்சி, அதுக்கப்புறம் தான் சோறு ஊட்டும். அதே மாதிரி தான் கோழிக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி தீவனம் கொடுக்கணும். அப்போ தான் கோழிங்க நல்லா வெயிட் போடும், சீக்கிரமாக முட்டையும் வைக்கும். இன்றைக்கி வீடியோவில் கோழிக்கு எந்தெந்த நாட்களில் என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அட்டவணையை தான் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். உங்ககிட்ட டைரி இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். குஞ்சு பொரித்த முதல் நாள் இருந்து 14வது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய தீவனம் என்னென்னா ப்ரீ ஸ்டார்டர் தான். இது நல்லா நைஸாக ரவை மாதிரி இருக்கும். சின்ன கோழி குஞ்சுகளுக்கு தேவையான எல்லா சத்தும் இந்த ப்ரீ ஸ்டார்டர்லேயே இருக்கும். அடுத்து 15வது நாள்லேருந்து 42வது நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டர் தீவனத்தை தைரியமாக கொடுக்கலாம். இது கோழி குஞ்சுகளுக்கு தேவையான விட்டமின், கால்சியம், கார்போஹைட்ரேட், புரதம் எல்லா சத்தும் இந்த ஸ்டார்டர் தீவனத்துலேயும் இருக்கும். அடுத்ததாக 57வது நாள்லேருந்து 140 நாள் வரைக்கும் க்ரோயர் கொடுக்கலாம். இதுக்கு ஃபினிஷர்னு இன்னொரு பேரும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த டைமில் கோழி நல்லா சைஸாக பெருசாக ஆகும். இதுதான் கோழியோட வெயிட் ஏற டைம். நல்ல ரிசல்ட்டும் இருக்கும். கோழிக்கு 145வது நாள் ஆகும்போது குறிப்பாக தாய்க்கோழிக்கு முட்டையிடுற பருவம் வந்துடும். இந்த டைமில் ப்ரீ லேயரில் இல்லைன்னா லேயர் மெஸ் தீவனத்தை கொடுக்கலாம். இந்த தீவனத்தில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால கோழி வைக்கிற முட்டையும் நல்லாயிருக்கும். சரி, கறிக்கோழிக்கும் முட்டை கோழிக்கும் ஓகே. நம்ம பண்ணையில் குஞ்சு பொரிக்கிறதுக்காகவே வச்சுருக்கிற கோழிக்கும் சேவலுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம்னு பார்த்தா ப்ரீடர் ஃபீடு தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தீவனம் கொடுத்தா தான் முட்டையும் நல்லாயிருக்கும், அதோட குஞ்சு பொரிப்பு திறனும் நல்ல தரமானதாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீவன அட்டவணையை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் பண்ணையில் தீவன செலவை மிச்சம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கோழியும் சூப்பராக அசுர வளர்ச்சியில் வளரும். உங்கள் பண்ணையில் இப்போ கோழியை எந்த வாரத்தில் இருக்குது, நீங்கள் என்ன தீவனம் கொடுக்குறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம பண்ணை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.